Hey everyone, welcome to Shreesan. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாக்கோ ட்ரஃபிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டான இந்த ரெசிபி நம்ம 2 பொருளில் சிம்பிளாக செஞ்சிடலாம் வீட்டிலையே. ஸோ இது பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஒரு பர்ஃபெக்டான டெசர்ட் ரெசிபி, செய்கிறதுக்கு நிறைய டைமும் எடுக்காது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பொருள் தான். 1 கப் மில்க் மைட், அதுக்கப்புறம் 3-4 கப் கொக்கோ பவுடர். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த 1 கப் மில்க் மைடை ஒரு பேனில் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம சிம்மில் லைட்டாக சூடு பண்ண போகிறோம். ஒரு 1 மினிட் ஹீட் ஆனால் போதும், கரெக்டாக ஹீட் ஆகிடும். ஏன்னா அதுக்கப்புறம் போச்சுன்னா இது நல்லா கருகி போயிடும். ஸோ ஹீட் ஆனதை எடுத்து உடனே ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதில் நம்ம 3-4 கப் கொக்கோ பவுடர் இருக்கிற அதை ஆட் பண்ண போகிறோம். இந்த கொக்கோ பவுடருக்கு பதிலாக நீங்கள் மிலோ இல்லாட்டி பூஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல, இதிலேருந்து கொஞ்சம் செமி சாலிடாக ஆகணும். இன்னைக்கு குக்வித் கவாலி பார்த்தோன்னா மில்க் மைட் வந்து கரைஞ்சி போயிடுமா, அப்புறம் சாக்லேட் ட்ரஃபிளே பண்ண முடியாது. ஸோ நம்ம பண்ணுறோமான்னு பார்க்கலாமா? நம்ம பண்ண முடியும். நீங்கள் ஆல்மோஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ரெசிபிக்கே வந்து முக்கியமாக 2 டிப் தான். ஒன்று வந்து நம்ம மில்க் மைடை கம்மியாக சூட் பண்ணணும், ஏன்னா அதுக்கப்புறம் அது தீஞ்சு போயிடும். அண்ட் 2வது டிப் வந்து இந்த கொக்கோ பவுடர், இந்த மிக்சர் வந்து எவ்வளோ நம்ம திக்காக வச்சுருக்கோமோ அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும் ரெசிபி. ஸோ இது வந்து நீங்கள் ரன்னிங் கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் இதை ஒரு கிளிங் ராப்பில் ஜஸ்ட் அப்படியே வச்சு ஈவன் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மேலேயும் இப்படி கவர் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது இப்போது நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2 hours வச்சு எடுக்கலாம். ஸோ நல்லா இப்போது ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது பிளேட்லேயும் கொஞ்சம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக கொக்கோ பவுடர் திருப்பியும் டஸ்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு ஷேப்பையும் நம்ம ஈவன் சைஸாக பண்ணிக்கலாம். ஸோ கார்னர்ஸ் எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சிட்டோன்னா கொஞ்சம் பார்க்கவும் அழகாக இருக்கும். இது இல்லாட்டி நீங்கள் பால் மாதிரி சர்க்கிள் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது மேலேயும் ஃபைனலாக லைட்டாக டெக்கரேட்டிங்க்கு கொக்கோ பவுடரை டஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ பர்ஃபெக்டான சாக்கோ ட்ரஃபிள் ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸ்க்கு, அடல்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் செய்கிறதுக்கு. ஸோ இந்த 2 இன்க்ரீடியண்ட் வச்சு நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.